இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோ வந்து அந்த ஃபீமேல் தான் வந்து பார்த்துட்ருக்கா. அவள் வந்துட்டு நான் வந்து என்னோடய கை வந்து டேமேஜாக வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னோடய மாஸ்கில் வந்து க்ளூ வந்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து போட்டு கொடுக்கு. ஹீரோ வந்துட்டு இதுதான் அது கண்டதுன்னு காதலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்ருக்க. இப்போ சீனங்கட்டை இருக்குது. சீனங்கட்டை அங்கே ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற மேக்ஸிமம் மினிமமான கேண்டிடேட் கிட்ட வந்து இந்த எல்லோ டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து ஒருத்தன் வந்து வெறி குண்டு அடித்து வாங்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ப்ரிங் கான் இளவரசன் தான். அவனுக்கு என்ன ஒரு பயனா வந்து ஹீரோ வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இவனோட படை வந்து இவன் தயார்படுத்தி ஆகணும். ஏன்னா ஹீரோ வந்து அந்தளவுக்கு ஒரு மான்ஸ்டர்ஸான ஒரு பர்சன்ட் வந்து இவன் வர வர வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவோட க்ரோத் ரேட் வந்து இந்த அகாடமியில் இருக்கிறவங்க எல்லாத்தோடையுமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. இவன் வந்து எனக்கு பெரிய த்ரெட்டாக வருவான், நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய பவர் ஜாஸ்தி பண்ண முடியல, என்கிட்ட இருக்கிற ஆட்களையே ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருப்பான் ஹீரோ மேலே இருக்கிற ஒரு பயத்தில். அதுக்கப்புறம் சீனங்கட்டாகுது அந்த ஃபீமேல் இருப்பாள்ல, அவள் வந்து ஹீரோவோட ரூமுக்கு பக்கத்தடியே வந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ எல்லோருமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க, அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே. அப்போ வந்து அந்த பாங்க் இருப்பான்ல, அவன் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து பிறந்த மேனியே ஓடிட்டுருப்பான். அப்போ அந்த ஃபீமேலு தான் அங்கே இருப்பான். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டுப்பானே அது வந்து ஒரு மேல் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினச்சிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். அவன் மட்டும் இல்லை, அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிறந்த மேனியத்தை சுற்றிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. குளிக்கிறதுக்கு போனால் ஹீரோ வந்துட்டு அவகிட்ட ஏய் உனக்கு இது பிரச்சனை இல்லையா, உனக்கு கூச்சமாக இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை இது வந்து நான் நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியுது, நான் வந்து ஒரு ரூல்ஸை வந்து இப்போ நிர்ணயிக்கணும், இந்த மாதிரி ரூமில் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. சீனுங்கிட்ட இப்போ அடுத்த நாள் தான் காட்டினா ஹீரோ கிட்ட வந்து மேக்ஸிமம் நிறைய ரிட்டைனர்ஸ் வந்து இருப்பாங்க. அதில் வந்து அந்த ஜியும் அப்புறம் கூட இருக்கிற அந்த வாங்க் 2 பேருமே வந்து ஹீரோவோட ஹெல்ப் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு கீழே ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறோம். யார் வந்து ஃபஸ்ட்டாக வந்து மாஸ்டர் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும்டா, நேற்றே அவனுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆனால் நமக்கு நாட்கள் வந்து நிறைய கிடையாது, சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக விளாட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒரு குரூப் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வாட் டீமன் ஆர்ட்டை வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பாக்கி ஆட்களை வந்து ஹீரோ வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு பர்சனலாகவே வந்து இந்த டீமன் ஸ்வாட் ஆர்ட்டை வந்து கரெக்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு பரவாயில்லப்பா நம்ம யங் மாஸ்டர் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னடா ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எல்லோரும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒன்றுமே புரியல. எப்படி ஒருத்தனால் வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து கவனித்து அதில் இருக்கிற ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயத்தை கூட கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபீமேலுமே பின்னாடி இருந்துட்டு ஆமாம் எப்படி வந்து இவரால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சீக்கிரமாக பர்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஹீரோவோட ஆர்டர்ஸ் படி வந்து எல்லாமே வந்து அந்த ஆர்ட்டை வந்து டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபீமேல் வந்து பார்க்குறான். அப்போ வந்து பாங்க் வந்து சில தப்புகள் வந்து பண்ணுறான். இவன் வந்து ஹீரோ கிட்ட வந்து டெலிபதி மூலமாக வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து நேனாவோட ஹெல்ப்பால் வந்து எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து பர்ஃபெக்டாக நோட்டீஸ் பண்ணி அவர் யாரெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பின் பாயிண்டில் வந்து நோட்டீஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ணுற, உன்னோட பொசிஷன் தப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் நீ போகிற ஸ்டெப் தப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க்கிட்ட போய் நீ கரெக்டாக தப்பாக பண்ணுற, ஆனால் நீ வந்து உன்னோட ஃபோர்ஸை வந்து அதிகமாக கொடுக்குற, கரெக்டாக கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு நுணுக்கத்தையே அப்படியே சொல்லிகிட்டு இருக்க. ஃபீமேலுக்கு வந்து ஷாக்காக இருக்குது, எப்படி இவனுக்கு வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து தெரியுது, நான் இவ்வளோ கவனிச்சதில் வந்து வெறும் பேங்கை மட்டும்தான் பார்த்தா, ஆனால் இவர் இவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஹெல்ப்னால் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த டெக்னிக்கை வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. நடுவில் வந்து அந்த ஜாங்கம் வந்து சேர்ந்துருவான், ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவனும் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் அந்த வாங் அப்புறம் ஜி 2 பேருமே வந்து வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜியை விட அந்த ஜி 2 பேருமே வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் வந்து ஸ்பீடாக மாஸ்டர் பண்ணியிருப்பான்னா வந்து வாங் தான் வந்து பண்ணியிருப்பான். ஜி இருந்துட்டு எப்பட்றா நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்க இருந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து திருத்தினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு அரக்கன் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ முன்னாடி வந்து கேதர் பண்ணுறாங்க. ஹீரோட ரிட்டைனர்ஸ் எல்லோரும் வந்துட்டு இருக்கும்போது
வாங்க இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வாடாக வந்து உங்களுக்கு கீழே வந்து அடி பண்ணியிருக்குதுன்னு தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜி குரூப்பில் இருக்கிற சில பேர் வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாடா, எங்களோட மாஸ்டர் தான்டா ஃபஸ்ட்டு ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உங்களோட மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாடாக இருக்கணும்னா அவன் செகண்ட் ஸ்வாடாக இருந்துட்டு போட்டு தேர்ட் ஸ்வாடாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்வாடெல்லாம் எப்போவுமே எங்களோட லீடருக்கு தானே அப்படின்னு அவங்க குரூப்புக்கு அந்த ரிட்டைனர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்து பிரச்சனை கிளம்புது. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து வந்திருப்பா ஃபீமேல். அதுக்கப்புறம் ஹீரோவோட குரூப்பில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஆட்கள், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெம்பர்ஸ். எலைட் கிளான் 6 மெயின் கிளான் கிடையாது, அவங்க எலைட் கிளான். அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தி வந்து சொல்லுவாள், யங் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய குரூப் வந்து சேர்ந்து உங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை செய்யணும்னா வந்து இந்த மாதிரி பவர் லெவல் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்து அதை கரெக்டாக கொண்டு போகணும். என்ன தான் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து உங்களுக்கு அடிபணிஞ்சு போனாலும் கூட நம்மளோட டீமன் கல்ட்டோட ஒரு மோட்டிவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பார். டேய் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்கடா, எனக்கு வந்து 1 ஸ்வாட் 2 ஸ்வாட் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து 6 ஸ்வாட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபேக்ஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அவங்க வந்து 6 மெயின் கிளானை வந்து எதிர்த்து வந்து ஃப்யூச்சரில் வந்து சண்டை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வாங்கிருந்துட்டு என்னது அந்த 6 ஸ்வாடு வந்து 6 மெயின் கிளானுக்கு வந்து ரைவல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கில் தான் இருப்பான். ஏன்னா வந்து இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கெல்லாம் அது வந்து ஒரு கட் பண்ணிக்கும் கூட எட்டாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி 6 ஸ்வாட் 1லேருந்து 6 வரைக்கும் இது வந்து நிரந்தர பர்மனெண்ட் கிடையவே கிடையாது, அது ஜஸ்ட் டெம்பரவரி தான். ஒரு இப்போது உனக்கு கீழே இருக்கிற உன்னை சப்ரஸ் பண்ணிட்டேன்னா உன்னை விட டாப் போயிடுவேன், நீ வந்து கீழே வந்துடுவேன். இது எனக்கும் பொருந்துன்ட்டு ஹீரோ வந்து கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறதுலேயே வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு இது பொருந்துங்காட்டி ஹீரோவை சப்ரஸ் பண்ணாங்கன்னா வந்து ஹீரோ வந்து கீழே வந்துடுவாங்க, அவங்க வந்து மேலே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து மற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ வந்து உங்களோட ஃபைட்டிங் திறனை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் அந்தஸ்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக யங் மாஸ்டர் சொல்லிட்டு இப்போ சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சண்டை கட்ட, அங்கே அந்த ஃபீமேல் மட்டும் நான் இப்போ சண்டை கட்டல, நான் வந்து அப்புறமேல் போகிறேன், ஏன்னா எனக்கு கை கால்லாம் சில டேமேஜாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபைட் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அவள் வந்து ரிட்டைனராக தான் இருக்கிறா, அவள் வந்து 6 ஸ்வாடில் வந்து கடைசி ஸ்வாடாக இருப்பாள். ஏன்னா யார் கூடயும் வந்து ஃபைட் பண்ணி சப்ரஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. மற்ற இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து காட்டு மிராண்டித்தனமாக வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பையன் தான் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு நின்றுட்டு வாங்கடா சண்டைக்கு நின்றுட்டு இருக்க. அங்கே 2 ஃபீமேல் இருப்பாளுங்க. அவளுக்கு பார்த்துட்டு இப்போ இவன் எதுக்கு அவுத்து போட்டு நின்றுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவன் மேலே வெளியில் போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 ஃபீமேல்ஸுமே வந்து நார்மலான ஃபீமேல்ஸ்க்காக அவங்க எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான வாரியர் தான். அதில் வந்து ஒருத்தி வந்து ரிட்டைனராக இருப்பாள். 2 பேருமே ரிட்டைனர் தான், ஆனால் ஒருத்தி வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறவ. அவங்க 2த்தையும் வந்து வந்து ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜி கிட்ட வந்து அவகிட்ட வந்து ஒரு ஃபீமேல் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்க. இப்படியே வந்து சண்டை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இருக்கிற 2 ஃபீமேலுக்குள்ளேயே வந்து சண்டை வருது. நான் தான் அவன் அடிப்பேன், நீ ஏன் நடுவில் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அடிச்சுட்டு இருக்கு. இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது. அதில் எல்லாருமே வந்து சில நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களால வந்து தாக்கு பிடிக்காமல் வந்து நின்றுடுறாங்க. ஆனால் நம்ம ஜியும் 2 பேரும் காட்டு மிருகத்தனமாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சுற்றிக்கிற எல்லாருமே ஷாக்கு. அதில் ஒருத்தர் இருந்துட்டு இந்த குரூப்லேயே எனக்கு தான் ஸ்டாமினா அதிகம்னு நினச்சேன், ஆனால் இவனுக்கு இப்படி சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க, நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, சரியான சைக்கோ நாய்களாகிறானுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 பேருமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமே இல்லாத மாதிரி கொஞ்சம் கூட ஒரு இதுவே காட்டினாமல் அவங்க வாட்டுக்கு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜி இருந்துட்டு இந்த பையன் கிளான் வந்து மேக்ஸிமம் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவனோட டெக்னிக் எல்லாமே வந்து ஹேண்டையும் ஃபிஸ்ட்டையும் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லெக்கை வச்சு ஒரு அட்டாக் பண்ண அதில் வந்து அடிபட்டுருது, அவன் வந்து தோற்று போயிடுறான். ஸோ இப்போ ஜி வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாடாக வந்து மாறிடுறான், வந்து செகண்ட் ஸ்வாடாக போயிடுறான். இப்படியே வந்து குரூப் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது கைஸ். இப்போ வந்து அந்த தேர்ட் டெஸ்ட் நடக்கிறதுக்கான அந்த தருணம் வருது. அப்போ வந்து கிராண்ட் கார்டியன் வந்து ரெட் ஹேர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். ரெட் ஹேர் இருந்துட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னா நம்ம லீடரை வந்து தேர்ட் டெஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்களா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து காட்ட, நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன், இதுக்கு பின்னாடி இது வந்து 6 கிளான்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹேர் வந்து ஒரு மாதிரி கட்டுப்புல இருப்பான். இப்போ கிராண்ட் கார்டியனோட ஒரு பவர் லெவலில் வந்துட்டிங்கன்னா வந்து அவன் கல்ட் லீடருக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டான பவர் வந்து அவன் தான்.
இப்படிக்குன்னு சொல்லப்போனால் வந்து அந்த கல்ட் லீடருக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான நியூ டெக்னிக்ஸ், ஆன்சியன் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கிராண்ட் கார்டியனுக்கு தெரியும். சில நேரத்தில் வந்து இந்த டெக்னிக் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கல்ட் லீடரு மிஞ்சி போகிற அளவுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து பவர் இருக்குது. ஆனால் அவனோட குடும்பமே வந்து அந்த கல்ட் லீடருக்கு வந்து அடிபணியணும்னு ஒரு விதிமுறை வச்சு வளர்க்கப்படுறவங்க. எப்படி பாகுபலியில் கட்டப்போ மாதிரி அவங்க அந்த மாதிரி என்ன தான் அவன் கல்ட் லீடருக்கே ஈக்குவலான பவராக இருந்தாலும் கூட அவன் கல்ட் லீடர் சொல்கிறது மட்டும்தான் கேட்டு நடப்பான். 6 கிளானுக்குமே வந்து அவன் யாருக்குமே வந்து எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டி எதுவுமே வந்து பார்க்க மாட்டான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவன் கல்ட் லீடர் எது சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நிதர்சனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுதான் வந்து கிராண்ட் கார்டியன். யாருக்குமே வந்து ஒரு பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டு வந்து அந்த நாட்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் ரெட் ஹேர் வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். நீங்கள் வந்து வந்திருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம்தான். நான் வந்து இப்போது சொல்ல வர்றது வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தேர்ட் டெஸ்ட்டில் வந்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் என்னென்னா வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரை வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து தோக்கடிக்கிறது தான், ஒரு குரூப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி. ஆனால் தேர்ட் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுமே போல சில குழப்பங்கள் வந்து அங்கே நிகழுது. அதுக்கப்புறம் ஒரு மூஞ்சியில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டு நிறைய பேர் இழுத்துட்டு வராங்க. பார்த்தோன்னே வந்து இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது இவங்க எல்லாமே வந்து ஒரு பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெட் ஹேர் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இவனுக்கு எல்லாருமே வந்து கைதிகள், இவனுக்கு எல்லாமே வந்து ஈவலான ஒரு ஆக்ட் வந்து அதை பண்ணி இப்போது இவனை வந்து ஒரு கொடூரமான ஒரு மிருகமாக வந்து மாறிட்டாங்க. உங்களோட 6th டெஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த டெக்னிக் வந்து இவனுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இது வந்து உண்மையான ஒரு பேட்டெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவன் வந்து உங்களை தோக்கடிச்சிட்டானா வந்து அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறதா வந்து கல்ட்டில் வந்து எல்லாருமே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் வந்து கொடுத்து சண்டை கட்டுறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. அதனால் நீங்களும் வந்து தயாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹேர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுப்பான். இப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு பிரிசனரும் அப்புறம் அந்த ஃபீமேல் குரூப் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ரவுண்டு பண்ணி நின்றுட்டுருக்க. இவனுக்கு வந்து இவன் என்ன தான் பிரிசனராகவே இருந்தாலும் இவனை வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பிரிசனர் எல்லாமே வந்து ஈவில் ஆக்டை வந்து காசு பண்ணவங்க தான். அவனுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஓப்பனிங்கே கிடைக்க மாட்டேது. எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து அந்த மூமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பார். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் 2 பேர் வந்து முட்டிக்கிறானுங்க. அதில் வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அவன் அட்டாக் பண்ணுவான். பின்னாடி ஒருத்தன் போய் அந்த பிரிசனர் நெஞ்சிலே சொருகிடுவான். அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி உண்மையான ஒரு ஆளை வந்து கொண்டுட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த 2 பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 2 பேரா அப்படின்னா நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா எங்களை வந்து எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு வந்து புரிய வருது இது வந்து குரூப் பேட்டிலாகவே இருந்தாலும் இது வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து வந்து ஃபைட்கள் வந்து நடக்க ஆரம்பிக்க ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனோட குரூப்பில் வந்து பாதி பேர் போயிடுறாங்க. அங்கே வந்து ஒரே ஒருத்தனோட என்ன சொல்கிறது ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடைசியாக வந்து இப்போ ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணக்கு ஒரு பிரிசனர் வந்து வெளியில் விடுறாங்க. அப்படி வெளியே விடும்போது வந்து ரெட் ஹேரும் வந்து நினைக்கிறான் ஹீரோ வந்து ஒரு த்ரெட்டுன்னு நினச்சிட்டு இந்த நாய்க்கு வந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஏற்கனவே வந்து 6 மெயின் கிளானில் வந்து 3 மெயின் கேண்டிடேட் வந்து தோக்கடிச்சிட்டான். ஒரு 2 கேண்டிடேட்டோட கையெடுத்துனா ஒரு கேண்டிடேட்டோட டேண்டைன் போயிடுச்சு. ஆனால் ஹீரோ வந்து உயிரோட வச்சுக்கிறது வந்து த்ரெட்டுன்னு நினச்சிட்டு இவங்க 4 வருஷம் கழிச்சு கொள்றதுக்கு போல் இப்போயே வந்து ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து கொல்ல பார்க்குறாங்க. அதனால தான் இந்த தேர்ட் டெஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எதை வச்சு இவங்க கல்ட் லீடரை வந்து அதை ஒத்துக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரிசனரோட ஆறாவே வந்து வித்தியாசமாக இருக்குது. இவனுக்கும் அந்த ப்ரெஷர் ஃபைட் பண்ணணும்னா வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணணும். அவன் ப்ரெஷர் பாயிண்டெல்லாம் வந்து க்ளோஸ்டில் இருக்கும்போதே அவனோட ஆரா வந்து பயங்கரமாக இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆவாங்க. என்றா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யாரையும் வந்து ஒரு மும்முரமாக தேடிகிட்டே இருப்பான். ஹீரோ வந்துட்டு யாரை இந்த நான் இப்படி தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு டெலிபதி மூலமாக பேசுவான். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இது வந்து சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து என்கிட்ட வந்து டெலிபதி மூலமாக வந்து பேசிக்கிறாரு, என்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த யாரை வந்து எனக்கு ஸ்கெட்சு போடுறாங்கன்ட்டு எனக்கு புரியுது யாராக இருக்கும். அது மட்டும் இந்த பிரிசனர் இவன் யார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க எல்லாரும் வந்து ஃபார்ம் பண்ணி நின்றுருப்பாங்க. இவன் வந்து யார் ஒரு டார்கெட்னு வந்து இவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபார்மேஷனாக நில்லுங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு கமெண்ட் கொடுக்க இவன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஓ நீ தானா இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கமெண்ட் கொடுத்தோன்னே வந்து இவன் தான் வந்து லீடர்னு வந்து அவன் கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சோன்னே வந்து இப்போது ஃபைட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து தயாராக இருக்க
அவன் வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளியே ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கொடூரமான ஒரு எண்ணத்தில் இருப்பான். இப்போ இதோடய அந்த பார்ட் முடியுது கைஸ். இதில் 4 சாப்டர் வந்து கவர் பண்ணியிருப்பேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து நான் ஒர்க்குக்கு போகிறங்காட்டி கொஞ்சம் டைம் தான் கைஸ் கிடைக்குது. அதனால் நான் மேக்ஸிமம் எல்லா 4 சாப்டர் தான் கவர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் லீவ் டைமில் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். ஒர்க்குக்கு போகிறங்காட்டி வந்து பாடி வந்து ஸ்ட்ரெயினாக இருக்குது, போடவும் முடியல. நீங்கள் கேட்குறங்காட்டி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என்னோட நிலைமை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து இதில் வந்து இன்கமே எனக்கு வரல. ஆக்சுவலாக இதில் வந்தவங்களும் எதாவது பண்ணலாம். இப்போ இன்கமுக்கோசம் தான் வந்து வெளியில் ஒர்க்குக்கும் போகிறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க கைஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்களே புரிஞ்சிக்கலாம், வேறு யார் புரிஞ்சுக்குவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் வரைக்கும் பாய் கைஸ்.